Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் PGTRBயில் கேட்கக்கூடிய கொஷின்ஸாக லைனாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து காக்ஷி தியரத்தை பேஸ் பண்ண மாதிரி இருக்கிற ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். இஃப் f of z be analytic in a simply connected domain D and C be any closed continuous rectifiable curve C in D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அனலிட்டிக் அப்படின்னா என்னென்னா, அந்த f of z அப்படிங்கிற கர்வ் வந்துட்டு ஸ்மூத்தாக டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். ஓகேவா? டிஃப்ரென்ஷியபிளாக உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வேணாலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிம்பிளி கனெக்டட் டொமைன் டினா உங்களுக்கு எந்த விதமான ஹோல்மே இருக்காது. இப்போது இப்படிப்பட்ட ஒரு கர்வ் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான ஹோல்மே இருக்காது. ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு டொமைன். அதுக்கப்புறம் if C வந்து க்ளோஸ்டு கண்டினியூஸ் ரெக்டிஃபேபிள் கர்வ், அதாவது க்ளோஸ்டு கர்வ்னா என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்லேயே எண்ட் ஆகுறது, அதை தான் நம்ம க்ளோஸ்டு கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த டொமைன் டி வந்துட்டு சிம்பிளி கனெக்டட் டொமைனாக இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற கர்வ் வந்துட்டு க்ளோஸ்டாக இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதோட வேல்யூ 0வாக இருக்கும். இது வந்துட்டு டைரக்ட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் காக்ஷி தியரம். ஓகேவா? அப்படின்னா ஏன் 0 அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான நெட் ரொட்டேஷன், அதாவது உங்களுக்கு அந்த சுற்றுறது நெட் ரொட்டேஷன் எதுவுமே கிடைக்கல, நெட் கெயின் அப்படின்றது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். இப்போ ஈக்குவல் டு 0னா லைக் அவ்வளோதான். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு 0னா சம்வாட் பாசிட்டிவ்லேயும் வரலாம், நெகட்டிவ்லேயும் வரலாம். ஈக்குவல் டு 2πiனா உங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் தானே, ஸோ நெட் ரொட்டேஷன் அப்படின்ற மாதிரி, இது வந்து பாதி ரொட்டேஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 0னா அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக வெல் பிஹேவ்டு எவ்ரிவேர் இன்சைட் த லூப் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் சிம்பிளி க்ளோஸ்ட் டொமைனில் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு க்ளோஸ்ட் கண்டினியூஸெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு அதனோட வேல்யூ வந்துட்டு என்னவாக கிடைக்கும்? 0வாக கிடைக்கும் ஃப்ரம் காக்ஷி தியரம். ஏன் 0 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, வெல் பிஹேவ்டு எவ்ரிவேர் இன்சைட் த லூப், அந்த லூப்பை சுற்றி அது வந்துட்டு வெல் பிஹேவ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.